ஈஸியாவா? அதில் இருக்கு, பேக்ல இருக்கு. சாப்பிட்றது இருக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் தெரியும்டா ரெண்டா. ஆமாம், 2 சைடு ஹோட்டலே தெரியணுமா? ஹோட்டலே தெரியும் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா ஆர்டர் பண்ணி இங்கே பார்க்கலாம் பண்ணுங்க. ஏன்னா நான் தெரியல, அந்த பக்கம் தான் தெரியும். இருங்க இந்த பக்கம் தான் தெரியுங்க. மட்டன் பிஸ்காரா வரும். ப்ரோ கம்பெனி நீங்கள் 29 சாப்பிட வந்திருக்கோம். தோசை ஆர்டர் பண்ணிருக்கோம். வெஜ் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு வந்து உயிர் எடுக்கிறாங்க. புரியுவாங்க அப்படியே நாளைக்கு வாக் பண்ணிட்டு அங்கே போய் கொஞ்சம் இது பண்ணிட்டு வரணும். எதுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட் சொன்னீங்க? எதுக்கு வெஜ் சாப்பிடுவோம்? இது ஆன்ல இருக்கா? ஆன்ல தான், ரெக்கார்டிங்கில் தான். எதுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட் சொன்ன? இந்த மாதிரி தான் எதாவது பண்ணுவியா ப்ரோ? எவ்வளோ யூடியூப்ல போட போற? போட்டுரும் கண்டிப்பாக. எதுக்கு வெஜ் ரெஸ்டாரண்ட் சொன்னேன்? உங்களுக்கு கீழே இல்லை, அவன் மேலே அடிப்பேன், கீழே இவன் வேற லுங்கில ஜட்டி போட மாட்டான். ஃபர்ஸ்ட் வேலை செய்ய போனான்டா. இது வந்து சொல்லு டேங்க் பேக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வேலை செய்ய போனாரு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதில் சேர்ந்துட்டு வேலைக்கு போனான் போல. போனப்போ ஃபர்ஸ்ட் இவனை வந்து டவருக்கு மேலே போய் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும். லைட் ஏதோ மாற்றணும், பல்பு மாற்ற சொல்லியிருப்பாங்க. ஒரு ஏறு நானு குடு மேலே ஏறிட்டு இருக்காரு. நான் இப்போ ஹிந்தி ஃபுல்லாக 100% தெரியாது. கீழே இருந்தால் வேணுமோ சொல்லியிருக்கான் போல. மேலே ஃபுல் லைட்டு போயிட்டு நீ தான் சொன்ன யாருன்னு வேற கேட்குறேன். அவரு கிடையாது. ஏறிட்டு ரெஸ்ட் இது இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு போகணும். அங்கே போய் நிற்க சொன்னா நின்றுட்டேன். தலை சுத்துதா அப்படின்னா ஒன்றுமே சுத்தலடா, அப்போ ஒன்று கொஞ்சம் மேலே போ அப்படின்னா போ போயிட்டு சுற்றுற வரைக்கும் போ அப்படிங்கிறோம். தலை சுத்துற வரைக்கும் போவா? மேலே ஏறிட்டேன். ஏறி நின்றதுக்கு அப்புறம் தான் சரிவா எனக்கு செலக்டட் அப்படிங்கிறான். ஓ, செலெக்ஷனுக்கேவா? இவர் அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணாங்க? நான் வேற கம்பெனிடா. திறமெல்லாம் இல்லை. ப்ரோ, திறமையோட மேலே வா ப்ரோ. பிசி முறுக்கு படம் பார்த்துருக்கியா? நாங்களாம் சொந்த காலில் நிற்கிறவங்க, சொந்தக்காரங்களால நிற்கிறவங்க கிடையாது. நான் சொந்தக்காரங்க காலில் நிற்கிறேன், என் காலில் தான் நிற்கிறானா. அவர் வந்து திறமைனா அந்த வாய் மட்டும்தான். சும்மா அதை வச்சு தான் முன்னேறினார் அவர். வாய வச்சு இவன் எப்பெல்லாம் என் கம்பெனி தப்பா கேட்குது டாக்டர். எப்பெல்லாம் என் கம்பெனியை கிராஸ் பண்ணானா பிராண்டா மேலே நின்றுருப்பேன் நான். பைக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போனோமா? வரும்போது ஒரு BMW வந்து பார்த்தாங்க. எப்பா கம்மியா 3 சீரிஸ் தான், 330 எல்லையோ சம்திங் இருந்துச்சு. நான் சரியா கவனிக்கல. 330 மட்டும் பார்த்தேன். ஹைபிரிட் வேரியன்ட்டு. ஒரு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் ஹைட்டா டிராக்டர் மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அறுவடை பண்ணி இது வர்ற மாதிரி. ஓகேவா? அந்த மிஷின் ரொம்ப ஸ்லோவா 50 km/h 40 km/h போயிட்டு இருந்தது. மேக்ஸ் ஸ்பீடே அவ்வளோதான். அதை ஓவர்டேக் பண்ண முடியாம எல்லா காரும் தவிச்சிட்டு இருந்தாங்க. பைக்குக்கு போகிறது கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பே 2 காருக்கு ஒரே லைன்ல 2 கார், அதாவது இங்கே ஒரு கார் இங்கே ஒரு காருன்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் பொறுமையாக பேஷண்டாக வெயிட் பண்ணி ஒரு கேப் பறச்ச உடனே ஒரு டவுன்ஷிப் ஒன்று பண்ணி அவ்வளோதான் ரெண்டு போயிட்டாரு. ஒரே ஒரு பேரட் ஷிஃப்ட் தான், குயிக்கா ஸ்லிங் ஷாட் அடிச்ச மாதிரி ஒரு காசை போட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த நார்மல் கார்காரங்க வந்து நாங்கள் வழி கொடுக்குறோம், அந்த ஓவர்டேக் பண்ற டைம் வரைக்கும் கூட பொறுமையா இல்லாம கிட்ட வந்து பிரேக் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்றாங்க. பட் அவங்க சில கார்காரங்க டீசெண்டாக இருப்பாங்க. நம்ம வழி கொடுத்த அப்புறம் போயிடுவாங்க. திருப்பி வெயிட் பண்றப்ப கூட இது இல்லாம நம்ம ஒரு மாதிரி கொஞ்சம் அவசரப்படுத்துவாங்க. பட் அவர் அவ்வளோ ஸ்பீடா ஃப்ளோர் பண்ணி வந்துட்டு அந்த வண்டியை கிராஸ் பண்ணோடனே அவரும் 90-100 தான் மெயின்டைன் பண்றாரு. அவரு ஃப்ளோர் பண்ணதை பார்த்தா யாரும் ஓட்டுறாங்கன்னு நான் கவனிக்கல. சரி, யாரும் நல்லா ஓட்டுறாங்க போல இருக்கு, பறப்பாங்க இப்போ அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்க வந்து அவ்வளோ நான் ஓவர்டேக் பண்ணி முடிச்சேன்னா அந்த வண்டியோட டயர் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி திரும்ப நார்மலா 80-90 அவ்வளோ க்ரூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
எங்களுக்கு முன்னாடி வரவே இல்லை. சரி வந்தா வழி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு வந்து மிரரை பார்த்துட்டே இருக்கேன், அவங்க வரவே இல்லை. ஒரு கிரே கலர் மிரர் அழகா இருந்துச்சு, வண்டி ஸ்டான்ஸே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு ஃப்ளோர் போட்டு போனா இருக்காங்க, ஸ்டாப் எக்ஸாஸ்ட் தான், வண்டி கேம்லாம் கிடையாது, ஹைப்ரிடு ஸ்டாப்பு. ஸ்டாப்லேயே வந்து அவங்க ஃபுல்லா ஃப்ளோர் போட்டு ஒரு ஸ்டாப்ஸை போட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு பார்த்து. ஸ்டார்ட் பண்ண போறோம், பயங்கரமா இருக்கு. இவ்வளவு நேரம் அப்படி வெயில் அடிச்சுட்டு இருந்தது, சமர்த்ததா பார்த்தே தெரியும் வண்டியோட கம்மி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் ஃபுல் பார்ல இருந்தது. One eternity later. ஒரு வழியாக மேலே மூணார் ஸ்டே வந்து ரீச் ஆகிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு தான் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். மேலே வந்துட்டோம். நடுவில் கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுக்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. ஏன்னா இது பிக் ஹாலிடே, தொடர்ந்து லாங் வீக்கெண்ட் வருதுன்னொடனே செம்ம டிராஃபிக்கு. ஸோ வீடியோஸ்லாம் நான் எதுவும் எடுக்கலை, வந்து ரீச் ஆனால் போதும்னு ஆயிடுச்சு. One eternity later.
அப்படிங்கிறத. என்ன ப்ரோ இப்படி இருக்கு? நீங்க மனுஷனே கிடையாது. டேய் அது ஒரு தடவை முன்னிட்டா தெரியாது. எங்க டைப்ரைட்டர் இருக்கு, டைப்ரைட்டர் வாங்க. கபோர்ட்ல சூடா இருக்கு, உள்ள போனாதான் ஜில்லுன்னு இருக்கு. ஏன்னா ஒரு கீழே அதோட ஜில்லுன்னு இருக்குல்ல, வெளியே இருக்கிறதோட அதனால வெளியே சூடா இருக்கு. இங்க முக்கிய அளவு மனுஷனே இல்லடா நீங்க சத்தியமா. ரெக்கார்ட் வச்சிருக்கான். வாட்டர் ப்ரூஃப் ஆமா இல்ல வாட்டர் ப்ரூஃப் இல்ல உள்ள போறேன். இறங்க முடியல எப்படி? டேய் ஸ்டிக்கிங் லூஸ் ஆயிட போகுதுடா திடீர்னு. ஃபுல் லென்த்ல இது எப்படி லூஸ் ஆகும்? வாட்டர் ப்ரூஃப் அது சும்மா சொல்றேன். நல்லா போய் கால் வேணாமாமே. ஏய் ஆல்ரெடி ஒரு ஐபோன் போயிடுச்சு. கால்னா உரையிறது தெரியும். ரொம்ப புரிஞ்சுது. தள்ளி விடுறா. ப்ரோ ப்ரோ ரெஸ்ட் இல்ல ப்ரோ. அமைதியா இருக்கு. எல்லாமே இருக்கு பேக்ல. குடுங்க ப்ரோ. ஏய் வா. காலே வரையில. நாளே வரேன் கால் வரையுது. ஏன்? இங்க வந்து இறங்குங்க. முட்டி வரைக்கும். எதுடா? Later that same evening.